இது சரியான வழிதானே? ஆமாம், சரியான வழிதான். உன்னைத்தான், குகைக்குள் செல். ஆனால் நெருப்பரக்கன் இங்கேதானே இருக்கிறான். அவன் என்னை பஸ்மமாக்கி விடுவானே. நீயாக செல்கிறாயா, இல்லை உன்னை தூக்கி வீசட்டுமா? எனது உறக்கத்தை கலைக்க முயற்சி செய்தவர்களே, உங்களை நிரந்தரமாக உறங்க வைத்து விடுவேன். முட்டாள் நெருப்பு அரக்கனே, உன்னை வெளியில் வரவழைக்கத்தான் இப்படி செய்தேன். நீ நரகத்தில் எரியதான் போகிறாய். உன்னை எரிப்பவன் நானாக தான் இருப்பேன். உனது ஜோதியை நான் அணைத்த பிறகு நீ யாரையும் எரிக்க முடியாது. இந்த முறை நீ தோற்றுவிட்டாய் அரக்கனே. இந்த முறை நான் தோற்றிருக்கலாம், ஆனால் அடுத்த முறை நான் உன்னை கொல்வேன். சரி, நீ இந்த வழியாக எப்படி வந்தாய் நண்பா? கம்சனின் ஆணையை ஏற்றுதான். அவருக்கு யமனாக பிறந்தவனை நாம் அழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். நானும் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நாம் இருவரும் சேர்ந்தால் அவனை கண்டுபிடித்து விடலாம், கொன்றும் விடலாம். எந்த பிள்ளை அந்த பிள்ளை என்பது நமக்கு தெரிய வேண்டுமே. ஆகையால் நாம் அனைவரையும் கொல்ல வேண்டும். இது வழக்கமான ஒன்றுதானே. வெயிலில் காய்ந்திருக்கும் காடு எரிய தயாராக உள்ளது. மரம் அனைத்தையும் எரித்து விடுகிறேன். அதில் விளையாடும் குழந்தைகளும் எரிந்து விடும். நமது கம்சனுக்கு யமனாக பிறந்தவன் மண்ணோடு மண்ணாக மறைந்து விடுவான். உங்கள் நெருப்பை காட்டுங்கள். முஞ்சாவனம் செல்வோம். உனது இசை மென்மையாகவும் வசீகரமாகவும் உள்ளது கிருஷ்ணா. இதை கேட்டு மரங்கள் கூட சந்தோஷப்படுகிறது. அப்படியும் இருக்கலாம். இப்பொழுது எதிரில் வருவது யார் என்று பார். இப்போது நீ என்ன யோசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நான் எப்பொழுது எதை நினைக்கிறேனோ அதையே நினைக்கிறேன். கோபியர்கள் கொண்டு வரும் பாலை குடித்து எப்படி என் வயிறை நிரப்புவது என்று யோசிக்கிறேன். நான் இப்பொழுது தயாராக உள்ளேன். மது, சுபலா, வேடம் தரித்துக் கொள்ள தயாராக இருங்கள். என்ன வேடம்? சரியாக சொன்னாய். இப்படி வைத்துக் கொண்டால் அந்த பானை விழுந்துவிடும் விஷாக்கா. பார்த்தாயா ராதா எவ்வளவு அழகாக பானையை பிடித்து வருகிறாள். ராதாதான் பிருந்தாவனத்தின் ராணி ஆயிற்றே. அவள் எல்லாம் சரியாகத்தான் செய்வாள். நாம் வேகமாக சென்று அவர்களோடு இணைய வேண்டும். இல்லை, நில். இந்த பானையில் என்ன மறைத்து வைத்திருக்கிறாய்? சொல். நேற்று நீங்கள் தடுத்த போது என்ன வைத்திருந்தோமோ அதைத்தான் இன்றும் வைத்துள்ளோம். நேற்று முன்தினமும் அதற்கு முன்தினமும் கூட. ஆஹா, நீங்கள் பொக்கிஷத்தை இதில் மறைத்துள்ளீர்கள். இது பொக்கிஷம் இல்லை, வெறும் வெண்ணெய் தான். வெண்ணெயா? ஓ, அப்படி என்றால் என் வயிற்றுக்கு இல்லை, மகாராஜாவுக்கு வரி கொடுக்க வேண்டும். நாங்கள் 100 முறை கூறிவிட்டோம், நாங்கள் வரி கொடுப்பதாக இல்லை. பொய்யான ஆடைகளையும் மீறி நீங்கள் யார் என்று கண்டு கொண்டோம். எங்களுக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்தது போல் தெரியவில்லையே. நான் அரசனின் முக்கிய தூதுவனாவேன். என்னுடைய பங்கு கிடைக்கவில்லை என்றால், அதாவது அரசரின் பங்கு கிடைக்கவில்லை, உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அப்படியா எங்கள் ராஜாவின் தூதரே?
நாங்கள் எங்கள் வரியை ராணியிடமே செலுத்திவிட்டோம் என்று கூறிவிடுங்கள். ராணி ராதாவிடம். ஆனால் அவள் ராணி இல்லையே. அவள் ஆடைகளை பார்த்தீர்களா? மிகவும் எளிமையாக உள்ளதே. உண்மைதான். அவள் தலையின் மீது இருப்பது பால் நிறைந்த பானை, மகுடம் ஒன்றுமில்லை. உன் தலையில் இருப்பது குரங்கு அல்லவா? அவன் குரங்குகளின் அரசனாவான். இங்கு என்ன நடக்கிறது? நாங்கள் வரியை பிறகு வசூலிக்கிறோம். அரசர் எங்களை உடனடியாக வர சொல்லியிருக்கிறார். உங்களிடம் மீண்டும் வரியை வசூலிக்க முயற்சி செய்தானா? இவன் நிச்சயமாக தன் விளையாட்டை நிறுத்தப் போவதில்லை. வரி வசூலிக்க வருகிறேன் என்றால் யாராவது நம்புவார்களா? அவன்தான் செல்ல கிருஷ்ணன் என்பது அனைவருக்கும் தெரியுமே. சுதா, அவன் இப்பொழுதெல்லாம் பால் வெண்ணெய் திருடுகிறானோ அப்போதெல்லாம் மன்னித்து விட்டால் அவன் அதை நிறுத்த மாட்டான். நாம் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்தாக வேண்டும். தண்டனை கடுமையாக இருக்கக்கூடாது. கவலைப்படாதீர்கள். நாங்கள் நினைத்ததை செய்து முடித்த பிறகு கிருஷ்ணன் உங்களிடம் வரி கேட்டு தொந்தரவு செய்ய மாட்டான். அது சரி, வரியில் என்னுடைய பங்கு எங்கிருக்கிறது சகோதரா? பகிர்ந்து கொள்ள ஒன்றும் இல்லை. அந்த பெண்கள் இப்படி வரி கொடுத்தால் பசியில் வாட வேண்டியதுதான். ஆனால் செவிக்கு உணவு நிச்சயமாக கிடைக்கும். கிருஷ்ணா, வாசிப்பாயா? உன் புல்லாங்குழல் ஓசை என் செவியில் எட்டுதையில் எனது வயிறானது கிட்டத்தட்ட வெண்ணெய் உண்டது போல் இருக்கிறது. கிருஷ்ணனின் அற்புதமான இசை உணவை விட நமக்கு அதிக சக்தி தருகிறது. இந்த புதிய சக்தியோடு புதிய விளையாட்டை விளையாடுவோம், வாருங்கள். நீயும் கலந்து கொள் கிருஷ்ணா. தோற்றவர்கள் வென்றவர்களை தோளில் சுமந்து கொண்டு நதிக்கரைக்கு சென்று வர வேண்டும். நீங்கள் அனைவரும் நீந்தத்தான் போகிறீர்கள். முதலில் நீங்கள்தான். நில்லுங்கள். அந்த பாலகர்கள் தான். நெருப்பரக்கனே, வெளியே வா. நமக்கு வேலை வந்து விட்டது. அதோ இருக்கிறான் நமது எஜமானனின் யமன். என் மனம் சந்தோஷத்தில் மூழ்குகிறது. என் அக்னியால் அவன் தோலை ருசிப்பதை நான் அனுபவிக்க வேண்டும். நில். இப்போது நீ அவர்களை நெருங்கினால் அவர்கள் ஓடிவிடலாம். நான் அவர்களை அடர்ந்த காட்டிற்குள் அழைத்துச் செல்கிறேன். தக்க சமயத்திற்கு காத்திருந்து நீ காட்டு மரங்களுக்கு தீ வைத்து விடு நெருப்பரக்கனே. அந்த நேரத்தில் அங்கிருந்து யாராலும் உயிரோடு வெளிவர முடியாது. நெருப்பை அற்புதமாக கக்கும் அளவு யோசனை சொல்லி இருக்கிறாய். காட்டுக்குள் அனைவரும் வேகமாக செல்லுங்கள். அந்த குழந்தைகளோடு நான் சற்று நேரம் விளையாடுகிறேன். நீங்கள் அனைவரும் விளையாடுங்கள் சகோதரா. நான் ஒரு முக்கியமான வேலையை முடிக்க வேண்டும். அப்படி என்ன முக்கியமானது? வரியை வசூலிக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த விளையாட்டு நீ இல்லை என்றால் இந்த குழு சமநிலை பெறாதே. உன்னைத்தான். இங்கு வா. ஆமாம், உன்னைத்தான். சீக்கிரம் இங்கு வா. உனது பெயர் என்ன? பிரகாஷ். சரி பிரகோஷ், எங்களுக்கு விளையாட்டில் உதவி தேவை. எங்களோடு நீ விளையாடுவாயா? ஆனால் வெற்றி பெற்றோருக்கு வெண்ணையும் பாலும் தயாராக இருக்கும். இந்த பாலகர்களை முதலில் நான் காட்டிற்குள் அழைத்துச் செல்ல வேண்டும். அதன் பிறகு மரணம் இவர்களை விழுங்கிவிடும். இவர்கள் தனியாகத்தான் செல்கிறார்கள். வயிற்றில் இடம் இருக்கிறதா தாதி? ஏனென்றால் இன்று அவர்கள் அதிகமான வரியை செலுத்தப் போகிறார்கள். சரியான இடம்தான்.
ஆவ்! நான் செய்வதை பார்க்கவா வந்தீர்கள்? அனைத்தையும் எரித்து விடுங்கள், போங்கள். சென்ற முறை தப்பித்து விட்டீர்கள். அவ்வளவு எளிமையாக இந்த முறை தப்ப மாட்டீர்கள். ஒன்று நீங்கள் உங்களுடைய வரியை செலுத்துங்கள், இல்லையே இந்த தூதுவனின் தண்டனைக்கு நீங்கள் ஆளாவீர்கள். இவனை நிறுத்த சார், நாங்கள் வரியை கட்டுகிறோம். சேவகனே, தெளிவான முடிவை தான் எடுத்திருக்கிறீர்கள். இப்பொழுது ஒப்படையுங்கள். பிருந்தாவனத்தின் அரசன் சந்தோஷப்படுவான் மிகவும். சேவகனே, நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் கிருஷ்ணா, வசமாக மாட்டிக்கொண்டு விட்டாய். தாங்கள் தான் வரி வசூலிப்பவரோ? நீங்கள் உங்கள் பங்கை அடைந்து விட்டீர்கள். நாங்கள் எங்கள் பங்கை அடைய போகிறோம். உன் தாய் யசோதாவிடம் அப்பாவி பெண்களை ஏமாற்றி திருடுகிறாய் என்று சொல்ல போகிறோம். மாடு மேய்ப்பதை விட்டுவிட்டு தன்னுடைய செல்ல மகனான கிருஷ்ணன் அரசனுடைய சிறப்பான தூதனாக இருந்து வரி வசூலிக்கிறான் என்றால் எப்படி இருக்கும்? வேண்டாம், என் தாயிடம் சொல்லாதீர்கள். அவர்கள் மிகவும் கோபமடைவார்கள். அதுதானே எங்களுக்கும் வேண்டும். தயவு செய்து என்னை போக விடுங்கள். மறுபடியும் வரி வசூலிப்பவன் போல் ஆடை அணிந்து வரமாட்டேன். நீ வரமாட்டாய். வெண்ணையும் பாலையும் எடுத்துக்கொண்டு போகும்போது எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று நாங்கள் கற்றுத் தருகிறோம். என்ன சந்திரிகா? ஆமாம், நிச்சயமாக. நாம் ஜெயிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் இழுங்கள். ஆஹா, நாம் ஜெயித்து விட்டோம். நாம் தான் ஜெயித்து விட்டோம். வந்து எங்களை சுமந்து கொண்டு நதிக்கரைக்கு செல். என்ன அங்கே நின்று என்னை முறைத்து பார்க்கிறாய்? சீக்கிரமாக என்னை நதிக்கு தூக்கிச் செல். என் முதுகில் ஏறக்கூடிய தகுதி ஒருவருக்கு மட்டும்தான் உள்ளது, அதுதான் பலராமன். நான் உன்னை சுமந்து செல்வேன், ஆனால் நதிக்கரைக்கல்ல. இன்னும் வேகமாக வேகமாக செல். ஏன் இப்படி மெதுவாக செல்கிறாய்? பாலை சுமந்து செல்ல இதுவே சரியான ஆடை. யசோதா மட்டும் இவனை இந்த கோலத்தில் பார்க்க வேண்டும். ஓ, தயவு செய்யுங்கள், வேண்டாம். ஆனால் நீ மிகவும் அழகாக உள்ளாய். யசோதாவிற்கு இவ்வளவு அழகான மகள் இருக்கிறாள் என்று தெரிய வேண்டாமா? எனது மகன் சுபலாவை நீ திருமணம் செய்து கொண்டால் அதன் பிறகு நீ எனக்கு மருமகளாகி விடுவாயே. தயவு செய்து என்னை செல்ல விடுங்கள். மீண்டும் வரி வசூலிப்பவன் போல் வரமாட்டேன் என்று வாக்களிக்கிறேன். நீ வரமாட்டாய் என்று தெரியும், ஆனால் விழுவதை எடுத்து செல். எல்லோருக்கும் திருப்தி தானே? என்னை அவமானப்படுத்தினீர்களா? இப்பொழுது சந்தோஷம் தானே? தயவு செய்து என்னை செல்ல விடுங்கள். அதற்கு முன்னால் நீ ஒரு நடனம் ஆட வேண்டும். வா தாதி, வாசி. ஆடு கிருஷ்ணா, ஆடு. வா கிருஷ்ணா, ஆடு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. தவறான வழியில் வந்து விட்டாய். இல்லை பலராமா, எங்கு வந்திருக்கிறேன் என்று தெரிந்துதான் வந்திருக்கிறேன். ரகோஷ், நீ இப்போது என்ன செய்கிறாய்? அது சரி, என்னை கொல்ல வந்தவனா நீ? உனது நண்பர்களையும் சேர்த்துதான். நெருப்பு அரக்கன் அவர்களை வதக்க தயாராக இருக்கிறான். ஓ அப்படியா? நம்மில் முதலில் யார் இறக்கிறார்கள் என்று பார்த்து விடலாம். பார்க்கத்தானே போகிறோம். நில்லுங்கள், அதை கேட்டீர்களா? பசுக்கள் ஆபத்தில் உள்ளது. கிருஷ்ணா, எங்களுக்கு உதவி செய். ஏன் நிறுத்தி விட்டாய்? ஆஹா, நாங்கள் இன்னும் வரியை வசூலிக்கவில்லை. கிருஷ்ணா, உங்களுக்கு அது கேட்கவில்லையா? எங்களுக்கு உதவி செய். அதோ பாருங்கள். என் அன்பு தாய்மார்களே,
உங்களுடைய மகன்கள் காட்டில் இருந்தபடி உதவிக்கு என்னை அழைக்கிறார்கள். நான் உடனே செல்ல வேண்டும். சுபலா, என் சுதாமா, என்னை தேடுகிறாயா? நீ அசிங்கம் மட்டுமல்ல, மெதுவாகவும் இருக்கிறாய். நான் அதை சரி செய்கிறேன். எப்படி இருக்கிறது? லக்ஷ்மி, துளசி, பசுக்கள் எங்கே? பசுமையான இடத்தை தேடி காட்டுக்குள் சென்று விட்டன. அவைகளை விட்டு விட்டு நாம் சென்றிருக்க கூடாது. வரி வசூலிக்கவும் நாம் சென்றிருக்க கூடாது. நெருப்பின் நடுவே மாட்டிக்கொண்டன. அது பயந்து போய் இருக்கிறது. நான் அவைகளை அழைக்கிறேன். மாமா, எனக்கு ஒன்றும் ஆகவில்லையே. என் செல்ல துளசி, நீ நன்றாக இருக்கிறாயா சுந்தரி? இதை வைத்து இவன் கதையை முடிக்கிறேன். இந்த நெருப்பு நம்மை சூழ்ந்து விட்டது. ஆனால் கொதிக்கிறதே. இன்று தப்பிக்க வழி இல்லை. பாருங்கள், முஞ்சாவனம் பற்றி எரிகிறது. ஆனால் எப்படி? பிருந்தாவனத்தில் இவ்வளவு வெப்பம் இல்லையே. இது நெருப்பு அரக்கனின் வேலை. கிருஷ்ணனும் மற்ற பிள்ளைகளும் காட்டில் பசுக்களோடு இருக்கிறார்களே. கூடவே என் மதுவும் இருக்கிறான். நாம் உடனே செல்ல வேண்டும். ஏய், அதை எடுத்து விடாதே. உன் முகத்தை பார்த்து எல்லா மிருகங்களும் பயந்து ஓடி போக போகிறது. பிரளம்பாசுரனை கேளிக்கை செய்தது இதுவே உனக்கு கடைசி முறையாக இருக்கும். எப்படி மண்ணை கவினாய் பார்த்தாயா? இப்பொழுது உன் உடலில் இருந்து உயிரை பிழிந்து எடுத்து விடுகிறேன். பிரலம்பசூரன் இந்நேரம் உன் சகோதரனை கொன்றிருப்பான். உங்களை நான் இந்த நெருப்புக்கு இரையாக்கி கம்ச மகாராஜாவிற்கு நிம்மதி அளிக்கப் போகிறேன். கிருஷ்ணா, எங்களை காப்பாற்று. நீ பயப்படாதே. நான் உங்களோடு இருக்கும் வரை உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்பொழுது நீங்கள் அனைவரும் இந்த புல்லில் படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். குளிர்ந்த காற்று உங்கள் மீது வீசுவது போல் நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனாயிற்று பாலகா, நீ மண்ணோடு மண்ணாவதை உன் நண்பர்கள் பார்க்க வேண்டாம் என்பதற்காக இப்படி செய்திருக்கிறாயா? ஓ, அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. நான் உனக்கு அளிக்கும் தண்டனையை அவர்கள் பார்க்க வேண்டாம் என்று அப்படி செய்தேன். விரைவில் நீ இறந்து விடுவாய். கம்ச மகாராஜா சந்தோஷப்படுவார். நீ தவறு செய்து விட்டாய். உன்னை கொன்றது ஒரு சிறிய பாலகன் என்று தெரிந்ததும் அந்த கம்சன் வருத்தப்பட போகிறான். அனைவரும் எழுந்திருங்கள். அந்த நெருப்பு அணைந்து விட்டது. ஆனால் பலராமன் என்ன, நான் இன்னொரு அரக்கன் அவனை கொல்லப் போவதாக கூறினானே. அந்த அரக்கனின் பேச்சை நீங்கள் நம்பாதீர்கள். அவன் சொன்ன அனைத்தும் வெறும் கட்டுக்கதைதான். கிருஷ்ணா, பலராமா, சுமிதான் இருக்கிறார்கள். வெளியெல்லாம் தேடுவது இவர்களை காணவில்லை. மது, கிருஷ்ணா, பலராமா, நல்ல வேளை உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. எங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை தாயே. எனக்கு என்ன ஆபத்து வரும்? என்னை பாதுகாக்கத்தான் என் நண்பர்களும் என் அண்ணனும் இருக்கிறார்களே. உண்மைதான். நான் அந்த பிரளம்பாசூரனை ஒரே அடியில் கொன்றுவிட்டேன்.
கிருஷ்ணன் அந்த நெருப்பு அரக்கனை கொன்றுவிட்டான். எப்படி என்னுடைய மைந்தர்கள் இந்த கொடூரமான அரக்கர்களை கொன்றார்கள்? எங்களை கேட்காதீர்கள், நாங்கள் கண்களை மூடிக்கொண்டிருந்தோம். ஆமா, கிருஷ்ணன் தான் எங்களை அப்படி செய்ய சொன்னான். என் செல்ல கண்ணா, நீ செய்த தவறுக்கு நாங்கள் உன்னை தண்டித்தது மிகவும் தவறு. எங்களை நீ மன்னித்து விடுவாயா? எங்கள் குழந்தைகளை நீங்கள் இருவரும் மரணத்திலிருந்து காப்பாற்ற இருக்கிறீர்கள். நாங்கள் அனைவரும் உனக்கு கடன் பட்டிருக்கிறோம். நீங்கள் சாதாரண வரி வசூலிப்பவர்கள் என்று நினைத்தோம். ஆனால் நீங்கள் பிருந்தாவனத்தின் நாயகர்கள் ஆகிவிட்டீர்களே. உனக்கு பட்ட நன்றி கடனை நாங்கள் எப்படி திருப்பி கொடுப்பது? ஓ, உன்னை விட சிறந்த நண்பன் யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள். நான் நினைத்ததை விட ருசியாக உள்ளது. உண்மைதான். வரி இவ்வளவு ருசியாக இருக்கும் என்று யார்தான் நினைத்திருப்பார்கள்?